ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆசையாக கணவனுக்கு பார்த்து பார்த்து செய்யும். குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யுமா. வாரம் ஃபுல்லாக செய்யுமா. ஒரே ஒரு நாள் மட்டும் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு விதவிதமாக சாப்பிட்ணும் ஃபுல்லாக ஆசையாக இருக்குன்னு கேட்டிருக்கோம். அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க வெளியில் போய் கூட்டிகிட்டு போனால் அதில் என்ன ஆயிலில் செய்வாங்களோ, என்ன டிஷ் போடுவாங்களோ, என்ன உள்ளே கலப்பாங்களோ, அதனால் எல்லாமே ஹெல்த்தியாக வீட்டிலேயே செய்யணும்னு சொல்லியே கடைசி வரைக்கும் அந்த ஒரு 12, 13 வருஷமாகவே அந்த பிள்ளைய வெளியிலேயே கூட்டிகிட்டு போக மாட்டாராம். ஆனால் ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா ஒன்று வாங்கிட்டு வந்து வேணால் தந்துடுவாங்களாம். இப்போ என்னடான்னா அந்த பொண்ணு வெளியிலேயே போனாலும் எதை தொட்டாலும் சாப்பிடும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொன்னது தான் ஞாபகம் வருமாமா. இதுக்குள்ளே என்ன போட்டிருப்பாங்களோ, அது என்ன போட்டிருப்பாங்களோ அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டே மாறிடுச்சு. இப்போ வெளியில் போனாவே சுத்தமாகவே சாப்பிட்றதுக்கே பிடிக்காம போயிடுச்சு. தயவு செய்துங்க, என்றைக்காவது ஒரு நாள் தான் அவங்களே வெளியில் போகிறாங்க. ஒரு நாள், அந்த ஒரு நாள் எதுவுமே சொல்லாமல் அவங்கள விட்டுருங்களேன். அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்றத கண்ணு வைக்கிறது, பிளேட்டில் எவ்வளோ போடுறாங்க, நல்லா சாப்பிட்டுட்ருக்கும்போது சாப்பிடு 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 நல்லா கட்டு அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு தெரில. ஆனால் அந்த பையனோட மாமனார் மாமியார் வந்து அவ்வளோ கவனிப்பாங்களாம். எது கவனிக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணை நாங்கள் இப்படி தான் வளர்த்திருக்கோன்னு சொல்கிறத கவனிக்கிறாங்கிறது அந்த பையனுக்கு புரியல.